நண்பர்களே, மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு மீண்டும் கிரிக்கெட் விளையாடிட்டு வரோம். அந்த கேமை நீங்களும் பார்க்குறீங்களா? பாருங்கள், அப்பப்போ நடந்த குட்டி குட்டி அப்டேட்ஸை தொகுத்து உங்களுக்கு இந்த மேட்சை போடுறேன், பார்த்து மகிழுங்க. இதுதான் இங்கிலாந்தின் சாட்டர்டே லீக் கிரிக்கெட். நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கிறோம் கிரேட் கிளென் அணி, எங்களுடைய பழமையான என்னுடைய டீம். அதில் தான் மீண்டும் இணைந்து விளையாடுறேன். இன்றைக்கி நாளைக்கு போகிறோம், ஒரு நீண்ட இடைவெளிக்கு போகிறோம். இன்றைக்கி சொல்லப்போனால் ஹன்கோட் கிரிக்கெட் கிளப்போடு நடக்கிற மேட்ச் தான் இது. பாருங்கள், அதனுடைய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நான் முடிஞ்ச அளவு பகிர்கின்றேன். இப்போ நாங்கள் ஃபீல்டிங் ஃபெஸ்ட் போல் பண்ணிவிட்டு அப்டேட்டில் சந்திக்கிறேன். ஐ ஆம் டூயிங் பிட் ஆஃப் vlogging as well today, yeah, because after a long time for my audience. Nice to have you back, Nash. Yeah, thank you. They are the teammates. So நாங்கள் வந்து 172க்கு ஆல் அவுட் பண்ணிக்கிறோம் 34 ஓவர்ஸில். அண்ட் டுடே எங்களோட பவுலிங் சைடில் வந்து our ever young hero Timmy got 5 wickets today. Congratulations, Tim. Indeed, yeah. One of my old bowling mate, still going. That's what you mean. Still going. fantastic. How old are you, Tim? I'm 64. 64. Brilliant. We need to get some advice from you how to keep the healthy routine. That's most important. Crisps. Tim 5 wicket எடுத்தாரு. பிரிகேஷ் எங்களோட இன்னொரு டீம்மேட், அவங்களோட கேப்டன், என்னோட பழைய டீம்மேட், இன்னும் அவர் தான் கேப்டன். Are you the chairman now? Is it true? Yeah, அவர் தான் சேர்மன் இப்போ எங்கள் கிளப்பில். இப்போ நம்ம நாளைக்கு போகிறோம் எங்கள் கிளப்பில் வந்து சேர்ந்துருக்கிறேன். அதாவது 2-3 years பேக் ஒரு 10 இயர்ஸாக கிரேட் கிளெனில் விளையாடிட்டு ஒரு லாங் பிரேக்குக்கு போகிறோம். மீண்டும் சாட்டர்டே லீக்கில் தொடர்ந்து விளையாடுறோம். அல்ஹம்துலில்லாஹ், அந்த பழைய மேட்ஸோடு விளையாடுறது ஒரு உண்மையிலுமே ஒரு ஹாப்பினஸ் தான். இப்போ நாங்கள் 40 ஓவர்ஸில் 172 அடிக்கணும். நான் எந்த நம்பருக்கு தெரியாது. Have a look how many overs I bowled. I think about 4. 4 overs. நான் ஒரு 4 4 really well. கொஞ்சம் டைட்டாக போல் பண்ணேன். 4 overs. How many runs? 22 runs. 4 ஓவருக்கு 22 runs. கொஞ்சம் டைட்டாக போல் பண்ணி படித்து விக்கெட் வரல. சரி, ஏதோ அன்லக்கி. From next week hopefully. Really well after a long time. So let's hope for a win, inshallah. உங்களுக்கு அடுத்த எண்ட் ஆஃப் த இன்னிங்ஸ் உங்களுக்கு மற்ற அப்டேட் தாரேன். நண்பர்களே, இந்த சாட்டர்டே லீக்கை பொறுத்த வரையில் எங்களுக்குள்ள ஒரு நல்ல கிரிக்கெட்டிங் ஆட்டிடியூடை தான் அது பில்ட் பண்ணுது. சொல்லப்போனால் நேரத்துக்கு வாரது, அந்த கிளப் ஹவுஸில் நடக்கிற விஷயங்கள், ஸ்க்ரீனை தள்ளுறது, இந்த கொடிகளை அடிக்கிறது, இந்த மாதிரி மார்க்கிங் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு டீம் ஒர்க்காக அதை நேரத்துக்கு வந்து செய்கிறது, அந்த விஷயத்தை பழகிறது. அது பெரிய ஒரு பிக் ஆட்டிடியூட். நல்ல பெஸ்ட் பிளேயராக இருந்தாலும் நார்மல் பிளேயராக இருந்தால் எல்லோரும் டைமுக்கு வாருது. இந்த விஷயத்தை தான் வெள்ளைக்காராக்கள்கிட்டேருந்து நாங்கள் படிக்கணும்னா நாங்கள் ஒரு இங்கிலீஷ் கிளப்பில் தான் விளையாடணும். இப்படி தான் நாங்கள் அந்த காலத்துலேருந்து தண்ணிக்குழியில் கிரிக்கெட் அடித்து வயல் வரம்புகளில் விளையாடி அங்கே தேங்காய் தோட்டத்தில் கள்ளக்குறும்பை குடிச்செல்லாம் விளையாடின அனுபவங்கள். இப்போ நாங்கள் இங்கே வந்து ரியல் கிரிக்கெட் மாஸ்டர்ஸ்கிட்ட வந்து அந்த கிரிக்கெட் ஆட்டிடியூடை பழகணும். அதை பழகிறது தான் பிக் அச்சீவ்மெண்ட். உண்மையிலே அதில் பார்க்கக்கூடிய ஒரு விஷயந்தான். அவங்களுக்கு பவுலிங் பேட்டிங் ரெண்டும் தெரிஞ்ச ஆல்ரவுண்டராக இருந்தால் அவங்கள ஒன்றுக்கு பவுலராக யூஸ் பண்ணால் கொஞ்சம் பேட்டிங்கில் வந்து நம்பர் 7, 8க்கு அனுப்புவாங்க. சில நேரத்துக்கு நீங்கள் நல்ல பேட்டிங் எபிலிட்டி இருந்தால் பேட்ஸ்மேனாக யூஸ் பண்ணால் கொஞ்சம் ஒரு செகண்ட் ஸ்பெல், தேர்ட் ஸ்பெல்லில் அவங்கள யூஸ் பண்ணுவாங்க. இப்போ என்கிட்ட ஓப்பனிங் பவுலிங் கேட்டாங்க. நான் ஓப்பனிங் பவுலிங் பண்ண விருப்பப்படலை. இப்போ ஃபஸ்ட் சேஞ்ச் எடுத்தேன். 4 overs போட்டிருந்தேன். டைட்டாக போட்டு நல்லா போட்டு படித்து மிச்சு நாளை இப்போ போட்டது அல்ஹம்துலில்லாஹ். இப்போ பேட்டிங்கில் என்ன சாதிக்கலாம்னு பார்க்கலாம். இறுதி அவங்களுக்கு லேட்டாக அவங்களுக்கு அப்டேட் எடுத்தாரேன். இனி இட்ஸ் ஆல் அபவுட் ஆட்டிடியூட் அண்ட் மேக்கிங் நியூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி பல நல்ல விஷயங்கள் இருக்கிறது இந்த கிரிக்கெட் விளையாடுறதுல. டாக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், லாயர்ஸ், நல்ல படித்த இன்ஃப்ளூயன்சர்ஸ், இவங்களோட எல்லாம் வந்து பழகி இந்த இங்கிலீஷ் ஆக்களுடைய கல்ச்சர்ஸை பழகிறது, அவங்களுடைய லைஃப் ஸ்டைலை எங்களுக்கு விளங்கி கொள்வது, இதெல்லாம் இந்த நாட்டில் முக்கியமான ஒன்று. எனவே இந்த சாட்டர்டே லீக் வெரி இம்பார்ட்டன்ட் தான். இன்ஷால்லா ஆஃப்டர் லாங் பிரேக் வந்திருக்கிறேன். பார்ப்போம், நாங்கள் இந்த மேட்சை வின் பண்ணுறோன்ற கான்ஃபிடென்ஸாக இருக்கிறோம். அட் தி எண்ட் இன்னொரு அப்டேட் தாரு. இப்போ எங்களோட பேட்ஸ்மேன் அடித்து கொண்டிருக்கிறாங்க. நான் இன்றைக்கி நம்பர் 8. You are number 3? Number 3. Okay. What's your name? Rashid. Come on, Rashid. Hope for a half century today. Thank you. We have only 176 target. Do you think we can achieve easily? Yeah, I think so. Inshallah. Top man. You are youngsters. What do you do? Studying? I do work, brother. You working now? Yeah. How old are you? I'm 24. 24, yeah? You? I'm 25. 25. Youngsters. அவங்க சாட்டர்டே லீக் வந்திக்கிறாங்க.
You studying or working as well? No, I'm working as well. You're working as well. So how long have you been in UK now? 3 years. 3 years, yeah? You? 4 years. 4 years. So do you really enjoy UK life? Alhamdulillah. ஸோ இவங்க இந்தியன் முஸ்லீம்ஸ் பொடியன்மார் கிட்டத்தில் வந்த பொடியனோல் தான். இப்போ நிறைய இங்கிலீஷ் கிளப் எல்லாம் கிவ் அப் பண்ணிட்டு போகிறாங்க. என்னென்னா நிறைய ஏஷியன் இந்தியன் கம்யூனிட்டி வந்து ஒவ்வொரு கிளப்ஸில் வந்து அவங்க விளையாடி டொமினேட் பண்ணி இப்போ ஒரு விக்கெட் போயிட்டு எங்களோட ஓப்பனிங் விக்கெட் போயிட்டு எங்களோட சர்வீஸ் தேவைப்படுமாண்டு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். நம்பர் 8 தானே, இன்னும் பிளென்டி ஆஃப் டைம் இருக்குது. 3-4 விக்கெட்ஸ் போக்குள்ள பேட்டிங் பண்ணிட்டு வருவோம். நாங்கள் போகிறோம், என்ஜாய் பண்ணுறோம். அட் தி எண்ட் உங்களுக்கு அப்டேட்டோடு தரோம். இன்றைக்கி என்ன எங்களோட தலையில் எழுதிக்குதோ தெரியல. இன்ஷால்லா பொறுத்திருந்து பார்க்கலாம். You score faster. நண்பர்களே, இப்போ 4 விக்கெட்ஸ் போயிட்டு 30 சொச்சம் ரன்ஸுக்கு. இன்னொன்று போனால் அதுக்கு அடுத்தது நான் இறங்க வரும். பாவம் சம் ரன்ஸ் அடிக்கேருமான்னு சொல்லி. அவுட் ஆகிட்டு வந்துட்டு எத்தனை ஸ்கோர் இருக்கும் பார்த்து வரேன். என்ன செய்ய, இன்றைக்கு தலையில் எழுதினது ஒரு 10 ரன்ஸ் தான். என்ன செய்ய, 80 ரன்ஸுக்கு இப்போ 9 விக்கெட் போயிட்டு லாஸ்ட் விக்கெட். What can we do? Always there is a next week, man. We have to train better. Our man in form today went in a ducker. I don't know. Show him the secret to success. Peanuts and crisps. This is the secret to success. This is the secret of success, Amioda. Also this. What did you get? Saturday League, all about enjoyment and learning the attitude, isn't it? What is Saturday cricket for you? Saturday cricket is just having a good time with the people that you Having good time Enjoy with spending new time. connections. Yeah, play that's some good cricket, but not today. not today. Actually, we learned something new. Okay, this is cricket. Every week you learn something, and next Today week, we learn. We didn't apply ourselves. and then next week you repeat again. No. Okay, inshallah. யூகேல உள்ள சாட்டர்டே லீக் இது தான். வந்து இப்படி சிரிச்சு கதைச்சி பழகி டிஃப்ரெண்ட் கல்ச்சர், டிஃப்ரெண்ட் ரிலிஜியஸ் பிலீஃப் அண்ட் நாங்கள் வந்து அவங்களோட கனெக்ட் ஆகி ஒற்றுமையாக, யூனிட்டி இஸ் த கீ திங், இஸ் இட் இன் திஸ் சாட்டர்டே லீக். Yeah. So he is from India, he is from Tanzania, and where are you from? Your background? India. India as well. Show me. But he's look like a British guy. He's not from India. இப்படி பலதரப்பட்டவங்களோட சேர்ந்து ஒரு டீமாக நாங்கள் ஒற்றுமையாக விளையாடுறது தான் சாட்டர்டே லீக். Hope you guys enjoyed it. So inshallah we'll catch you with another one. See you inshallah. சாட்டர்டே லீக்ல இருக்கிற வெரி பியூட்டியான திங் என்னன்னு சொன்னால், அந்த 11 பேரையும் எடுத்து அந்த கேப்டன் என்ன செய்வார்னா, அந்த லீக் மேட்ச்சில் 40 ஓவர்ஸ் விளையாடும் போது ஒருவரை பேட்டிங்க்கு யூஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தரை பவுலராக யூஸ் பண்ணுவாங்க. சில நேரத்துக்கு எங்களை விட ஒரு விளையாட இயலாத ஒரு பிளேயர் எங்களுக்கு முன்னுக்கு போவார். இதையெல்லாம் நாங்கள் ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக டீமுக்காக விளையாடணும். இதுதான் இதில் மெயின் இம்பார்ட்டண்ட்டான விஷயம். சரி, இன்றைக்கி நாங்கள் தோத்துட்டோம். அடுத்த கிழமையில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் ஒரு வெற்றியை நோக்கி பயணிக்க போகிறோம். சந்திப்போம். Congratulations. Well played boys. Yeah, well played. Ayo, Machan. Well played everybody. Subscribe to me. Thank you. Thank you.